எனக்கு கரெக்டான பதில் சொல்லுங்க. இங்க வரணும். இப்போ நான் வந்து சொல்லுங்க. ஒரு 2 மாசமா உடம்பு காலில் அடிபட்டு நடக்க முடியாம வீட்லயே முடங்கிட்டேன். அது எனக்கு தெரியும். நான் அன்னைக்கு வந்தேன், நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். நீங்க கால் அடிச்சு கிடந்தீங்க எல்லாம் தெரியுமா எனக்கு. பஸ்ல ஓடிட்டு தானே உங்களுக்கு. நான் உங்ககிட்ட சீட்டு ரூபா கேட்கறேன். நான் கெட்டின ரூபா தான் கேட்க மாட்டேன். இல்லை இது கட்டின ரூபா தான், இது கொடுத்துட்றான். இதை ஒரு 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 5-6 நாள் ஆகும். இந்த 5-6 நாளைக்குள்ள கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன். எனக்கு இப்போ உங்களுக்கு நேர்ல பார்க்கணும் சார். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க 5 நாள் 6 நாள் டைம் இல்லை. உங்க நேர்ல மட்டும் தயவுசெய்து நான் பார்க்கணும். எங்க பார்க்கலாம்? இப்போ எங்க வரணும்? இப்போ நேரில் பார்க்கணுன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நான் இப்போ வெளியில் இருக்கேன். 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் பார்க்கலாம். அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஆனால் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு எப்படி ஒரு 5 நாள் 6 நாள் ஆயிரும். ஒன்னே ஒன்று சொல்லுங்க. நான் ஒன்னே என் போன் கட் பண்ண பிறகு நான் போன் அடிப்பேன். நீங்க போன் எடுக்காம இருந்தாலோ வேற மாதிரி என்ன மாதிரி செஞ்சாலோ எனக்கு வர கோவம் வந்து வேற மாதிரி வரும். உங்க ஆபீஸ் இருக்காது சொல்லிட்டேன். எனக்கு நீங்க 1 லட்ச ரூபா தரணும்னா அதுக்கு 5 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என் கோவம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. என் கோவத்துக்கு நீங்க ஆறாயிராங்க. மரியாதையா பேசிட்டு இருக்க. அந்த மரியாதை காப்பாத்திடுங்க. சரி, ஒரு 5-6 நாள் மட்டும் பொறுங்க, நான் கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டுறேன். சொல்றத கேட்பீல. அன்னைக்கு நான் வந்தேன், நான் தெரியுமா? எனக்கு ஆள் தெரியுதா உங்களுக்கு தெரியலையா? ஒரு நாள் நீங்க ஆபீஸ் ரூம் இருக்கும். நானும் அவரு அந்த சீட்டு கொடுத்த ஓட நானும் வந்து கூட வந்துருமா இருப்பேன். கருப்பா வந்துருமா? ஆமா, ஞாபகம் இருக்கு. அந்த பையன் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அவரு வந்து ரொம்ப க்ளோஸ். எனக்கு அவரு நானும் அவரு வந்து நகமும் சதையும் மாதிரி. சரி, இப்போ ஆளு இல்லாத நேரத்தில் வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா நீங்க? ஆள் இப்ப நீங்க எங்க இருக்கீன்னு நான் சொல்லுங்க. நான் நேர்ல வரேன். என்ன இப்போ பண்ண விட பல மடங்கு நான் பண்ணுவேன். இப்போ எங்க இருக்கீங்கன்னா என்ன சொல்லுங்க, நேர்ல வரேன். நீங்க யாராலும் கூப்பிட்டுங்க தலைவர். ஒன்னும் பேட்டர் அடிக்க. எங்க இருக்கு சொல்லுங்க, நேர்ல நான் வரேன். இப்போ நான் பண்ணதை விட 10 மடங்கு கூட பண்ணுவேன். ஒன்றும் வேண்டாம், ஒரு 5-6 நாள் மட்டும் பொறுங்க, நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்றேன். இது 5 நாள் 6 நாள்னா எத்தனை நாள்ல பொறுமையா இருக்க சொல்லுங்க. இல்லை, அவங்க எவ்வளவு நாளோ பொறுத்துட்டாங்க. ஒரு 5 நாள் பொறுக்க மாட்டாங்களா? இல்லை, இதே மாதிரி 5 நாள் கட்டி அடுத்த எனக்கு உடஞ்சிடல எம்பியே, காலில் அடிபட்டு இருக்குமே, கையில் அடிபட்டு இருக்குமே, உங்களை மாதிரி எனக்கு இல்லை இல்லை, இப்போ எனக்கு எல்லாமே சரியாயிட்டு. நான் இப்போ வந்து பணத்துக்காக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன ஒரு 5 நாள் மட்டும்தான் டைம் கேட்குறேன். 5-6 நாள் ஆகும், அவ்வளோதான். ஏன் நீங்கள் தேதி 25 ஜனவரி 1 இருந்து ஒரு 2-3 நாளைக்குள்ள எனக்கு தரலாம். உங்களுக்கு ஜனவரி 1, 2, 3 ஒரு ஜனவரி 3க்குள்ள உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறவங்க. இல்லை, அது முடிச்சிடலாம், கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஒரு 50,000 தான் அவனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்றேன். காரணம்னா என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. கோவம் வந்துன்னா எனக்கு வந்து 500 மடங்கு கூட வரும். 50,000க்கு 5 லட்சம் செலவு பண்ண ரெடியா இருக்கேன். நான் யாரு தெரியுமா? இல்லை, அந்த அளவுக்குலாம் நான் விட மாட்டேன். எனக்கு வந்து கௌரவம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நான் முடிச்சு விட்டுருவேன். 5 லட்சம் ரூபா அவர் பழக்கத்துக்காண்டி நான் செலவு பண்ணுவேன். இப்போ இந்த வீடை உங்களுக்கு அப்படியே அமுச்சிருவேன். இந்த வீடு இருக்குல்ல, ஆசா சீட்டு போட்டு வச்சிருக்கீங்களா, ஆளை பார்க்கல வண்டி கொண்டு வந்து அப்படியே புசோனமா ஆக்கிடுவேன். மேட்டரே கிடையாது. இப்போ எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நேரில் வந்து நான் உங்களுக்கு பார்க்கேன். டைம் நீங்க தாங்க. நேரெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். ஒரு 5-6 நாள் மட்டும் பொறுங்க, நான் கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டுறேன். சரி, நான் ஜனவரி 3 வரைக்கும் உங்க டைம் தரலாம். உங்களை என்ன அதை முடிச்சிருங்க. இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிடுவேன். ஜனவரி 3 கூட தேவையில்லை. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு நான் முடிச்சு விட்டுறேன். ஃபோனில் நான் ரெக்கார்டு போட்டிருக்கேன். அது 2வது கதை. ரெக்கார்டுலாம் மேட்டர் கிடையாது. நீங்கள் ரெக்கார்டு எனக்கு நீங்கள் எந்த சுண்ணி கூட்டிருந்தாலும் மேட்டர் கிடையாது. எனக்கு வந்து டைம் கரெக்டாகும். முடிக்கலாம். உங்களை நான் என்ன செய்யணும்? இல்லை, உங்க நேரம் நான் வந்து பார்க்கேன். மேட்டர் எங்கே இருக்குன்னு நான் வரேன். இல்லை நீங்கள் நான் என் வீட்டுக்கு வரணும். நான் வந்து கணக்கை முடிச்சு விட்டுறேன். ஒரு இந்த மாதம் முடிகிறக்குள்ள நான் உங்களுக்கு முடிச்சு விட்டுறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண வேண்டாம். முடிக்கணும்னா பார்த்துருங்க. நல்லா இருக்கிறதுல வேற நம்ம ஸ்டெப்லாம் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நடந்த ட்ரையல் தான். சரி, இன்னைக்கு நடந்ததுலாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னைக்கு யார் இருந்தாலும் சரி தும்சம் பண்ணியிருப்போம். ரைட்டு, அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இன்னைக்கு பார்த்துருங்க. ஜனவரி முடிஞ்சு அவருக்கு ₹1,00,000 கொடுத்துருங்க. நல்லா இருக்கு. உங்க ஒன்று தொழில் ஒன்று போயிட்டே இருக்கலாம். இதனால உங்க தொழில் ரீதியாக பாதிக்கப்படும். வேற எந்த எல்லா ஆங்கிலையும் பாதிக்கப்படும். மசில் வர்ற அந்த ஆள்ல இருந்து தொழில் ரீதியாக எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவோம். பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நான் முடிச்சு விட்டுறேன். இல்லை, கண்டிப்பாக நான் முடிச்சு விட்டுறேன்.
முடிச்சு விட்டுருங்கண்ணே, நல்லா இருப்பிய. நம்மளை வந்து கோவத்தை உண்டாக்காதீங்க. நம்ம இல்லை பார்த்து நீங்கள் என்னைய அசிங்கப்படுத்த வேண்டாம், தயவு செய்து என்னைய அசிங்கப்படுத்த வேண்டாம். அசிங்கப்படுத்தணும் உங்களுக்கு என்ன? உங்களை அசிங்கப்படுத்த எனக்கு நான் ஆசை கிடையாது. நானும் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரு குடு கொடுத்துருங்க. அவரும் பாவம் சங்கடப்பட்டுருக்காருல. ஏங்க நான் அதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல முடியாம ஒரு 3 மாசமா நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்துட்டேன். என்ன அவருக்கு தெரியும். டெய்லி ஆனால் கலெக்ஷன் ஆள் வந்துட்டு தானே இருக்கு. என்ன அதாவது கலெக்ஷன் வந்து ஒரு 30% தான் கலெக்ஷன் ஆகும். நான் வந்து ஆக்டிவாக இருந்தால் தான் ஃபுல் கலெக்ஷன் ஆகும். சரி, ஏன்னா தலைவர் எனக்கு எனக்கு நீங்கள் விஷயம் ரைட்டு உங்கள் அடிபட்டு போச்சு ரைட்டு வேணா டைம் கொடுத்தாச்சு. நான் தீபாவளிலேருந்து டைம் கொடுத்தேன். எனக்கு அது தேவையே கிடையாது. இப்போ ரைட்டு சரியாயிட்டியே. உங்களுக்கு இன்னொரு 5 நாள் டைம். டிசம்பர் 2 வரைக்கும் டைம் உங்களுக்கு. இல்லை டிசம்பர் ஒரு 2-3ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கோங்க, நான் அதுக்குள்ளே முடிச்சு விட்றேன். ஜனவரி 3 வரைக்கும் டைம் உங்களுக்கு, அப்படி தானே? ஆமாம் ஆமாம். ஜனவரி 3க்குள்ளே நீங்கள் கொடுக்கலன்னா உங்களை என்ன செய்யணும்? அதை முடிச்சிடணும். இல்லை அது முடிச்சிடுவேங்க, அதெல்லாம் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே முடிச்சிடுவேன். முடிக்கலன்னு வைங்க, நான் எடுக்கிற ஸ்டெப்பு வேற மாதிரி இருக்கும். அந்த ஆசை சீட்டை இருக்கிறத அமைக்கிறோம், ஒரே தாரசை கொண்டு வந்து அப்படியே அமைக்கிறோம் பார்த்துடுங்க. இல்லை அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன். எனக்கு வந்து மானம் ரொம்ப முக்கியம். மானங்கிறத விட எனக்கு வந்து அவரு எனக்கு பணம் தந்துருக்கு, அதான் ஒன்றும் லிங்க் பண்ணிருக்காரு. இப்போ அவரும் பாவம் சங்கடப்பட்டு இருக்காரு. நான் உங்களை மிரட்டுற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எங்கள் அப்பா வயசு இருக்கும், நான் உங்களை மிரட்டுற நினைக்காதீங்க. கைது பணம் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்துங்க தலைவர். எதுக்கு ஏமாத்தி ஒருத்தன்ட்ட? இல்லை ஏமாத்தலாம் இல்லை, ஏமாத்துறதுங்கிறது இல்லை. என்னுடைய முடியாத சூழ்நிலை தான், வேற ஒன்றும் இல்லை. போட்டு தேவையில்லாம பண்ணி வாங்க சீரழிஞ்சிடாங்க. ஏன் தெரியாம பெருவியா பார்த்துடுங்க. குணம் தெரியாம கொண்டாடாதீங்க. அந்த ஊர்லயே இருக்க முடியாம ஆக்கி விடுவேன் பார்த்துடுங்க. அங்க இருக்க இடத்துல அப்படி அமைக்கிடுவேன். அதுல எனக்கு ஆள் இருக்கு, பார்த்துடுங்க. குழந்தை தெரியாம கொண்டாடாதீங்க. ஒரு ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துங்க. அப்பா மாதிரி ஒரு மைண்ட்ல வச்சு நான் உங்களை பேசிட்டு இருக்கேன். அதுதான் ஒரு மரியாதை தான் உங்களை பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்ததுக்கே உங்களை புஷ்வானம் பண்ணி கையில மட்டும் அமிட்டு புஷ்வானம் ஆகியிருப்பேன். கையில் நல்லா அம்மரில் எஸ்கேப் ஆயிட்டேன். ஆட்சி செய்யுங்க, அவ்வளோதான். 200 ரூபாய் கையில் கொடுத்துருங்க. அவர்கிட்ட வசூல் பண்ண ரூபாய் கையில் கொடுத்துருங்க. சீட்டு ரூபாய் கொடுக்கணும். அவர்கிட்ட 200 ரூபாய் அவருக்கு 63,000 நீ கொடுக்கணுமா? சரி ஓகே, நான் முடிச்சு விட்டுறேன். 63,000 3,000 கூட நீங்கள் அலைஞ்சிக்கு அமிச்சு எடுத்துட்டு 60,000 கையில் கொடுத்துருங்க. மறுபடியும் கொடுக்கணும், நல்லா இருக்காது, பார்த்துக்கிடுங்க. பைக்கில் இருந்து அது இருக்க இடத்துல எல்லாத்தையும் பிடிங்கி விட்டுருவேன். சீட்டே நீங்கள் நடத்த முடியாமல் ஆக்கி விடுவேன், பார்த்துடுங்க. கேவலப்படுத்தி விடுவேன் அந்த இடத்துல. நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அன்னைக்கே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. சரி ஓகே, கேவலப்படுத்தி வைக்கணும், சரியா? ஓகே ஓகே. ஜனவரி 3 வரைக்கும் டைம். அதுக்கு மேலே டைம் கேட்காதீங்க, நல்லாவே இருக்காது. சரி. நான் மிரட்டுறேனோ வைக்கிறேன்னு கிடையாது. நான் நியாயத்தை தான் பேசுவேன். உங்களுக்காண்டி தான் நியாயமாக பேசணும். சரி டைம் தந்துட்டேன் நிறைய. ஓகே ஓகே. சரி அண்ணாஜி. ஓகே. சரி அண்ணாஜி, ஜனவரி 3 வரைக்கும் டைம். 60,000 கையில் கொடுத்துங்க. அவருக்கு 63,000 3,000 கழிச்சு 60,000 கையில் கொடுங்க. ஓகே. சரி ரைட்டுண்ணா.